சீதா எங்க இருக்க? எனக்கு ஆபீஸ் போகணும், டைம் ஆகுது. சீதா உன்னதான் கூப்பிடுறேன். வரேங்க. என்னங்க அவசரப்படுறீங்க? நான் ஆபீஸ் கிளம்பும் போது நீ எதுக்கு வரணும்ல? சரி சரி வாங்க. பாய் பாய். ஓய், என்ன கணத்துல மாவெல்லாம் பூசிருக்க? தொடச்சுக்க. சரிங்க. சரி நீ உள்ள போ, நான் வரேன். என்னாச்சு? ஐயோ, என்னது இந்த மாவெல்லாம்? அப்ப தோசை போட்டேன்ல, அந்த மாவுன்னு நினைக்கிறேன். சொல்லுமா, என்ன பண்ற? இப்பதான் அவர் ஆபீஸ் கிளம்பினாரு. தோசை போட்டுட்டு இருக்கேன். பண்டிகைக்கு ஊருக்கு வரீங்களா? இன்னும் நாள் இருக்குல்ல, அப்புறம் யோசிப்போம். அப்பா எங்க? கழனிக்கு போயிருக்காரு. சரிம்மா, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரிடி. சரி, பாய்மா. ஐயோ, சீதா தலைவலியா இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? ப்ளீஸ்ங்க, தலை ரொம்ப வலிக்குது. சரி, நான் போய் அமிர்தாஞ்சன் கொண்டு வரேன். இந்தா, இதை பூசிக்கோ. உனக்கு என்னமா திடீர்னு தலைவலிக்குது? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, நீ நிம்மதியா தூங்கு. இவர் ஏதோ வேண்டாத வேலையை செஞ்சிருக்காரு போல. சீதா, மறுபடியும் என்னாச்சுமா? சீதா, என்னாச்சுமா? ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டியா? இரு, நான் எடுத்துட்டு வரேன். சீதா, என்னங்க டேட் வந்திருக்கு?
அப்பா. இன்னைக்கும் வேலைக்கு ஆகாது. சீதா, அதோ வரேங்க. இவர் பேக்கெட்ல பூ இருக்கு. சீதா, சீதா, ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற? எத்தனை மிஸ் கால்ஸ் இருக்கோ பாரு. கொஞ்சம் கூட உனக்கு பயமே இருக்க மாட்டேங்குது. சீதா, என்ன இப்படி உடம்பு நெருப்பா சுடுது? சீதா, ஜுரம் வந்திருக்குன்னு சொல்லலாம்ல? உடம்பு பாரு எப்படி சுடுதுன்னு. இரு, டாக்டரை கூப்பிடுறேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளார். आपके द्वारा डायल किया नंबर अभी व्यस्त है. இவருக்கு என் மேல பாசமே இல்ல. சீதா, சீதா, ஏன் கீழே உட்கார்ந்திருக்க? அதான் நீ ஃபோன் பண்ணப்போ நான் பிஸியா இருந்ததுனால அட்டன் பண்ண முடியல. நான் உனக்கு ஃபோன் பண்ணல. உனக்கு எதுவும் வேணுமா, வாங்கிட்டு வரலாமான்னு கேட்கறதுக்கு தான். நீங்க எப்ப பண்ணீங்க? நான் பார்த்தேன். நீங்க 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிருக்கீங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு பாசம் குறைஞ்சு போயிடுச்சு. நான் ஒரு 10 நாள் தானே உங்களை தள்ளி வச்சேன். அதனால உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? நீ எதை பத்தி பேசுற? நீங்க பண்ண வேலையை பத்தி. நான் என்ன பண்ண செல்லம்? என்ன தொடாதீங்க. நான் என்னடா பண்ண? கிட்ட வராதீங்க. அன்னைக்கு உங்க பேக்கெட்ல சேஃப்டி பேக்கெட் கிடைச்சது. எனக்கு தலைவலின்னு சொன்னேன். ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா? அதுக்கப்புறம் டேட் வந்தது. என்ன செய்ய சொல்றீங்க? அது இயற்கையா நடக்கிறது தானே. அது கூட உங்களுக்கு தெரியாதா? உங்க பேக்கெட்ல ரோஜா பூ கிடைச்சது. யார் கூட சுத்துனீங்க? அட, எனக்கு ஒரு வாரமா ஜுரம். அது உங்களுக்கே தெரியும். போன் பண்ண ஐயா பிஸி போல. எல்லாம் என் தலையெழுத்து. டேய், நீ எங்கடா இருக்க? நான் வீட்ல தான்டா இருக்கேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இதோ இப்ப வரேன்ப்பா.
ஒரு 5 நிமிஷம் இரு, நான் யாருன்னு காட்டுறேன். என்னத்தை காட்டுவீங்க? இன்னொருத்தி வரவீங்க. ம். ம். என்ன மாமா கூப்பிட்ட? எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கு பப்புக்கு போனேன், நான் வரமாட்டேன்டான்னு சொன்னேன். நீ எங்க கேட்ட? நான் அது தெரியாம பாக்கெட்ல போட்டா போல இருக்கு. என்னாச்சு? ஒரு தடவை அங்க பாரு, அவ என்ன சொல்றான்னு. தங்கச்சி அதுக்கா? என்னாலதாம்மா. சாரிம்மா. அது உன் வரைக்கும் வந்துருச்சா? சாரி தங்கச்சி. அப்ப அந்த பூக்கள் ஒண்ணு அத பத்தியும் தனியா சொல்றா. அது என்னன்னா, அன்னைக்கு எங்க பியூன் மூர்த்தி இருக்கான்ல, அவன் இறந்துட்டான். சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது பூக்களை தூவணும்ல, அதுல சிலது பாக்கெட்ல விழுந்திருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலா சில்லற தானே பாக்கெட்ல கிடைச்சிருக்கணும். பாத்தியா இந்த புறம்போக்கு பண்ண வேலைய? ஒட்டிங்க. சாரிங்க, நிஜமாவே சாரி. தப்பு என்னோடதான். அது சரி, நான் பண்ற வேலை என்ன? டெலிபோன் ஆபரேட்டர். நான் அந்த அளவுக்கு கூட பிஸியா இருக்க மாட்டேனா? உன் சந்தேகத்தால நான் பண்ற வேலையை கூட மறந்துட்டியா? சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. சாரிங்க. 10 நாள் தள்ளி வச்சிட்டேன்ல, அந்த 10 நாள் தள்ளி வச்சுதான் இப்ப தீர்த்துலாம். வாங்க. எனக்கு இப்ப மூடே இல்ல. மூடு தானே, வாங்க நான் வர வைக்கிறேன். நான் சொல்றேன்ல.